குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு செங்கை டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நான் உங்கள் கோபாலகிருஷ்ணன். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் மதுரை நகரத்திலிருந்து இந்திய நாட்டின் தலைநகரமான டெல்லிக்கு சென்று சாதித்து காட்டிய ஒரு பெண்மணி பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டத்தில் சிம்மக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஊரான மணிநகரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளியான பூர்ணசுந்தரி அப்படிங்கிற பெண்ணு தான் இந்த சாதனையாளர். ஒரு வருஷமும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணைய குழு ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் போன்ற சர்வீஸுக்கு எக்ஸாம் நடத்துறாங்க. இருந்தாலும் இதுல அகில இந்திய அளவில் தேர்ச்சி பெறுறது ரொம்ப கஷ்டம். அகில இந்திய அளவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் போட்டி போட்டாலும் ஒரு சில 1000 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி பார்க்கும்போது 2019 சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல தமிழகத்திலிருந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளியான பூர்ணசுந்தரி சாதிச்சு காமிச்சிருக்காங்க. ஆமா, பூர்ணசுந்தரி பள்ளி பருவம் படிக்கும் போதே தனது 5வது வயதிலேயே பார்வை குறைபாடு அடைஞ்சவங்க. இந்த மாதிரியான பார்வை குறைபாடு அடைஞ்சிட்டுமே சொல்லிட்டு அவங்க பள்ளியில சோர்ந்து உட்காரல. தொடர்ந்து அந்த பார்வை குறைபாடுடைய பள்ளி படிப்புல பார்த்தோம்னா 10வதுல 471, அதாவது 500க்கு 471 மதிப்பெண்களும், 12வதுல 1200க்கு 1092 மதிப்பெண் எடுத்து சாதிச்சு காமிச்சவங்க தான் இந்த பூர்ணசுந்தரி. ஆமா, இவங்க 12வது படிச்சது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி தான். இவங்க பள்ளி படிப்பு முடிச்ச உடனே மதுரை ஃபாத்திமா கல்லூரியில தான் BA ஆங்கில லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க. அந்த ஆங்கில லிட்ரேச்சர் படிக்கிறதுக்கும் பேராசிரியர், சக மாணவர்கள் மற்றும் இவருடைய சீனியர்கள் ரொம்ப உதவுனாங்கன்னு சொல்றாங்க. அப்படி இந்த பார்வை குறைபாடு இருந்துகிட்டே அவங்க ஒரு தடையா நினைக்காம பலருடைய உதவியோட ஃபாத்திமா கல்லூரியில தன்னுடைய BA படிப்பு முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2016 இருந்து 2019 வரைக்கும் தொடர்ந்து போட்டித் தேர்வுகளை எழுதி வந்திருக்கிறாங்க. கடந்த 2018 இவங்க எழுதின போட்டித் தேர்வுல தமிழகத்துல ஊரக வங்கியில இப்போ உதவியாளராக பணிபுரிஞ்சு வராங்க. அப்படிப்பட்ட பூர்ணசுந்தரி தனது IAS கனவையும் விடல. 2016 இருந்து 2019 வரைக்கும் 4 தடவை தொடர்ந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாம எழுதிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த 3 தடவை தோல்வி அடைஞ்சாலும் மனம் தளராம தொடர்ந்து அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய ஊக்கத்துக்கு இவங்களுடைய படிப்பு மட்டும் காரணம் இல்லாம இவங்க பெற்றோர் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதாவது இவருடைய அப்பா முருகேசனும் அம்மா ஆவுடை தேவியும் இவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை படித்து காமிக்கிறதுல இருந்து அது ஆடியோ கேசட் வாங்கி போட்டு கொடுக்கறதுல இருந்து ரொம்ப உதவி பண்ணியிருக்கிறாங்க. சராசரியான மாணவர்களே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பிரயத்தன முயற்சி மேற்கொள்வாங்க. அப்படி இருந்தும் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய பூர்ணசுந்தரி அதை ஒரு பொருட்டாவே நினைக்காம ஆடியோ கேசட்டு, ஆடியோ சாஃப்ட்வேர், இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சிவில் சர்வீஸுக்கு தேவையான NCERT மற்ற புக்கெல்லாம் செவி வழியாவே கேட்டு ஆடியோ புக்ஸ் எல்லாம் படிச்சு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இப்ப கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை உள்ள பூர்ணசுந்தருடைய இந்த தேர்ச்சியானது சராசரி மாணவர்களுக்கும் வருங்காலத்துல IAS, IPS படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு முன்னுதாரணம் சொல்லலாம். பூர்ணசுந்தரி சக மாணவர்களோடு போட்டி போடும்போது தான் ஒரு பார்வை குறைபாடு இருக்கிறவங்களாவே நினைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் போட்டித் தேர்வில் தோல்வி விட்டாலும் அடுத்த நாளே அடுத்த போட்டித் தேர்வுக்கு, அதாவது அடுத்த வருட போட்டித் தேர்வுக்கு தயார்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு பீனிக்ஸ் பறவை போலவே வெளிக்காமிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு போட்டித் தேர்வும் தோல்விங்கிறது தன்னை ஒரு வேளைக்கும் பாதிக்காதுன்னு சொல்றாங்க. குறைபாடுங்கிற, அதாவது பார்வை குறைபாடுங்கிறது இருந்தாலும் அதை எல்லாமே ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவங்களுடைய லட்சியம் மட்டுமே ஒரே குறிக்கோளா வச்சு இன்னைக்கு 1000வது உழைச்சி இந்த 4-5 வருஷம் போட்டித் தேர்வெல்லாம் கடந்து சிவில் சர்வீஸ் சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே ஒரு மதிப்புமிக்க பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பார்வை கண் மறைந்தாலும் தன் அறிவு கண் மூலியமா சாதிச்சு காட்டிருக்கக்கூடிய இந்த பூர்ணசுந்தரி எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாகும். இந்த பூர்ணசுந்தரியுடைய வெற்றியானது சாதாரண வெற்றி இல்லை. நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்ற குறளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்து தேங்க்ஸ். இந்த மாதிரி வீடியோவை IAS எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா IAS, சிவில் சர்வீஸ், TNPSC போன்ற எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கே சேரும். தேங்க்யூ.